அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாட்கள் ரூமர்ஸ் லீக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தேன். ஷாமியோட Mi 5X இப்போ சைனால வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கேமராவை பொறுத்த மட்டுக்கும் ஒரு Mi 6 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதர ஸ்பெக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு Redmi Note 4. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போன். ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட அம்சங்கள் என்னென்ன, மேலும் இந்த ஸ்மார்ட் போன் பத்தின என்னோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Mi 5X ஓட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ட்ரெண்டாவே மாறிட்டு இருக்கிற iPhone 7 Plus ஓட டிசைன் மாதிரி தான் இருக்கு. பேக்ல இருந்து பாக்குறப்ப இந்த Mi 5X பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து ஒரு மெட்டல் பாடியில வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் ரவுண்டட் எட்ஜஸ் வந்து இருக்கு. மேலும் பேக்ல பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட பேக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டா வந்து ஆக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 5.5 inch 1080p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு மேல 2.5D கர்வ்டு கிளாஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது Mi 5X ஓட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் நான் சொன்ன Redmi Note 4 ஓட ஸ்பெக்ஸ் வந்து உள்ள வருது. Qualcomm Snapdragon 625 ப்ராசஸர் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆன போன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா இப்போ லான்ச் ஆயிருக்க Mi Max 2ல இருக்கு, Redmi Note 4லயும் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்லயும் அதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஷாமியோட போன். ஸோ எந்த சென்சாருமே ஸ்கிப் பண்ணல. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தோம் அப்படின்னா பேக்ல வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் ஆடியோக்காக பார்த்தோம் அப்படின்னா DHS ஆடியோ காலிபிரேஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா Mi 5X ஓட கேமரா. ஸோ இதுல தான் நான் சொன்ன Mi 6 ஓட ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து உள்ள வருது. ஸோ கேமராவை பொறுத்த மட்டும் இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஒரு Mi 6 அப்படின்னே நம்ம சொல்லலாம். பேக்ல பார்த்தோம் அப்படின்னா 12 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க Mi 6 மாதிரியே. இதுல ஒரு கேமரா பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் ஆங்கிள் லென்ஸ், இன்னொரு கேமரா பார்த்தோம் அப்படின்னா டெலிபோட்டோ லென்ஸ். ஸோ இதன் மூலமா அந்த போகே எஃபெக்ட்ஸுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட கேமராவை பயன்படுத்தி நம்ம 4K வரையமான வீடியோ வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போன் வந்து Android Nougat அடிப்படையாக கொண்டு வந்திருக்க MIUI 9 தான் வருது. அடுத்த பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். Redmi Note 4 விட 3080 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து USB Type-C போட்டிருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 4GB ரேம் மற்றும் 64GB இன்டர் மெமரி கொடுத்துருக்காங்க. இந்த போன் வந்து கோல்டு, பிளாக் மற்றும் ரோஸ் கோல்ட் கலர்ஸ்ல வந்து அவைலபிள் இருக்கு. கடைசியா இந்த ஸ்மார்ட் போனோட விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சைனால 1499 யுவானுக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்திய மதிப்புல அது கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஓடி இருக்கும். ஸோ இந்த 15,000 ரேஞ்சில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா Moto G5 Plus வந்து இந்தியாவில் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே 15,000க்கு அவங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கூட ரொம்பவே வந்து ஒரு எஃபிஷியன்டான ஃபோனாக இருக்கும், குறிப்பாக அந்த விலைக்கு. பட் Xiaomi வந்து சைனாவில் லான்ச் ஆகிற ஃபோன்ஸில் 10% மட்டும்தான் இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஆல்ரெடி Mi 6 வந்து இன்னும் இந்தியாவுக்கு வந்து லான்ச் ஆகல. ஸோ Mi 5X இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி Mi 6 இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறத மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்க. டெக் சைடுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.